வீடியோ ஒன்று போட்டார் சார். சரி சின்ன சரி, அதுக்கு ராத்திரி 12 மணில போய் கைது செய்யணும். 10 மணிக்கே போயிட்டாங்க சார். முன்னாடியே வந்தார். வாட்ஸ்அப்ல ஒரு பதிவு போட்டிருக்கோம், அவ்வளவுதானே. எங்க தலைவர் முதலமைச்சர் இருக்கும்போது இந்த டிவி காரங்க எத்தனை பதிவு போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்பெல்லாம் நாங்க ஏதோ இந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் நடவடிக்கை சொல்லி ஒன்னும் சொல்லி, இப்ப மட்டும் ஏன் அவங்க ஒரு சின்ன விஷயத்துக்கு இவங்க 12 மணில போய் அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறது எல்லாம் சொல்லியிருந்தா அவங்க அப்பா சொல்லிருந்தா காலையில கூப்பிட்டு வந்துருக்கோம். நாங்க என்ன திமுக காரன் பயந்தும் ஒண்ணும் இல்ல. அப்படியே நான் வந்துட்டோம். அப்பாவை காணோம்னாரு, இவரு அப்பாவை காணோம்னு போடுறோம். வேற என்ன கிடைக்கல. தமிழ்நாட்டுல ஒண்ணும் அவரு மட்டும் போடல. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட மீடியாவில் இருக்கிறவங்க அந்த யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போ முதலமைச்சர் பேசுறது கரெக்ட், நாங்க பேசுறது சரியில்லைன்றதா? இதே இத்தனை பேர் நீங்க யூடியூப்ல நாட்டுல என்னென்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த 40 நாள்ல என்ன எவ்வளவு கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு இந்த ஆட்சியில தெரியுது. நாங்க சுட்டி காட்டுற கடமை எதிர்கட்சிக்கு இருக்கு. அதுல என்ன தப்பான்னு ஒண்ணு புரியல. ஏன் சுட்டி காட்டக்கூடாதா? ஏன் நாங்க ஆட்சியில இருக்கும்போது விஜய் மேடையில ஏறி எல்லாம் பேசின பொய்யா பேசின இல்ல, முதலமைச்சர் பேசினாரா இல்லையா? அது இப்ப நாங்க நடக்கிறது பேசுறோம். நாங்க இல்லாத ஒண்ணு பேசலையே. என்ன இப்ப ஆட்சியில நடந்துட்டு இருக்கோம், அந்த உண்மையை தான் பேசுறோம். நாங்க பொய்யெல்லாம் பேசல. அவரு இவ்வளவுக்கும் பொய் பேசுன்னு பிரச்சாரம் பண்ணாரு இப்ப இருக்கிற முதலமைச்சர். நாங்க இப்ப இருக்கிற திமுக காரன் எதிர்கட்சி பொய் எதுவும் பேசுறது இல்ல, ஆதாரத்தோட தான் பேசுறோம். எங்க எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல ஆதாரத்தோட தான் பேசுறாங்க. இதெல்லாம் பெருசா எடுத்து அந்த பையனை அவ்வளவு நேரத்துல போய் அரெஸ்ட் பண்ணணுன்றது எல்லாம் ஒரு நாகரிகமான இது இல்ல, அரசியல் இல்லைன்றதுதான் எங்களுடைய கருத்து. நீங்க இதுக்கு மேல அது தொடர்ந்து நாங்க கண்டிப்பா திமுக சார்பா எங்க முதலமைச்சர் பர்மிஷன் கேட்டு நான் மிகப்பெரிய போராட்டம் தான் இது பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. எவ்வளவு நடக்குது அதெல்லாம் நீங்க நடந்திருக்காரு. தேவையே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை பண்ணிருந்தா நீங்க அது ஆதாரம் இருந்தா நீங்க உங்களுக்கு அது ரைட்ஸ் தான் நான் பண்ண சொல்லல. ஆனா நீங்க 12 மணில போய் ஒருத்தனை கைது செய்யணும் ஒரு திமுக அதுல சரியா இது இல்ல. நீங்க சொல்லி நீங்க விசாரிங்க, தப்பு செய்யணும். நாங்க ஒன்னும் தப்பு செய்யல, நாங்க எந்த தப்பும் செய்யல என் பையன். நாங்க அதனால தைரியமா இருக்கணும். நீங்க கேஸ் போட்டாலும் நாங்க கோர்ட்ல சந்திக்கிறோம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை. நாங்க பார்க்காத கேஸ் இல்ல, நாங்க பார்க்காத சிறைச்சாலை இல்ல. எங்க தலைவர் மிஸ்ஸாவே பார்த்தாரு. நாங்க என்ன பார்க்கறதுக்கு பயப்பட மாட்டோம். என்னன்னா அவ்வளவு நேரத்துல போய் அந்த மாதிரி பண்ணணும்ன்றது எதுக்காகன்றதுதான் எங்களுடைய கேள்வி. நல்ல பேசிட்டே சொன்னாங்க. காலையில கொண்டு வந்து உட்படுகிறாங்க. அவ்வளவுதான். அவரே சொன்னாரு, என்கிட்ட லைவ்ல பேசினார் அவரு. 4 பேர் வந்து காலையில எடுத்து கொண்டு வந்து ஸ்டேஷன் கூட்டு வந்துட்டு 1 மணி நேரம் எவ்வளவு நேரம் எஸ்ஐ சார் அவ்வளவுதான் வந்தாரு சார். காலையில் நாங்க பாருங்க. அப்போ சீனி போன் போட்டு நீ போய் அங்க பாருன்னு சீனி எம்எல்ஏவா அனுப்புறேன். கெட்ட வார்த்தைகள் இருக்கா? நாங்க அது கட்டுப்படுறோம். தவறுன்னு ஏற்றுன்னு நாங்களே சரண்டர் ஆகிறோம். எந்த கெட்ட வார்த்தையும் இல்ல. சரி, அவர் வர சொல்ல ஏதாவது விசாரிச்சிடலாம் சார். அது இல்ல சார், இதுக்கு மேல வர சொல்ல முடியாது. நீங்க முழுக்க எங்களை வாண்டடா கைது பண்ணி ஜெயில போடணுன்ற அந்த எண்ணத்தோட நீங்க செயல்படுறீங்க. அதனால நாங்க பெயில் அப்ளை பண்ணி அவ்வளவுதான். இந்த கருத்துரிமை கூட இல்லைன்னா சார், ஏதாவது தவறான வார்த்தைகளோ அவதூறான கருத்துக்களை பதிவு செஞ்சுதான் பரவாயில்ல. அவர் கருத்தோடு பதிவிடுறாரு சட்டப்பேரவையில், அதுக்கு சார்ந்து இருந்த கருத்துக்கள் தானே பேசுறாங்க. அதுக்கு நாம அந்த எப்படி இதெல்லாம் உருவாக்கி திமுக ஒடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு உங்களை பயன்படுத்தலாம். யாராலையும் ஒடுக்க முடியாது. அது யாரும் இல்ல. விசாவிலே பார்த்துட்டோம். விசாவிலே எல்லாம் இருந்து வந்தவங்க தான். எல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல இருந்து வந்தவங்க தான். எல்லாம் சார் உங்களுக்கு தெரியாது. நாங்க அப்புறம் வாழையில இறங்கணும்னா நீங்க தாங்க மாட்டேன். நான் சொல்றேன் அவ்வளவுதான் சார். கொஞ்சம் நீங்க ஒத்துழைச்சிட்டேன். நீங்க நாங்க எப்பவுமே ஒரு சின்ன இது பண்ணுமா ஒரு என்கொயரிக்காக நம்ம சார். நாங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தோம். என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது உங்ககிட்ட நாங்க எதுக்காவது கேட்கறோமா, நீங்க உங்களுடைய கடமை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சின்ன இது கூட ஒரு ஸ்டேஷன் கூட நாங்க வந்தது இல்லை.
இந்த 5 வருஷத்துல எங்க மாவட்ட சேர்ந்து வாஸ்படி First time நான் கூட எம்எல்ஏ வந்து ஒரு நாள் வந்தேன். எனக்கு அதான் போல வரவேற்கிறீங்க. மாவட்டம் இது வரைக்கும் வரல ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரி போட்டோலாம் அனுப்பி விட்டு ப்ளஸ் ஆதாரம் சொன்னாரு அனுப்பிட்டு கணேஷ்